பக்தர்களே, இன்று உங்களுக்கு நான் சொல்லப் போகின்ற கதை ஒரே நேரத்தில் சிரிக்க வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். ஒரு நரி, ஒரு நாயின் கதைதான். நரி ஒன்று தாகத்தால் தவித்தது. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீரை தேடி அலைந்தது. தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதை பார்த்தது. கிணற்றின் அருகே சென்றது. கிணற்றில் கயிற்றின் ஒரு முனையில் வாளி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதைக் கண்ட நரி வாளியில் தாவி ஏறி அமர்ந்தது. உடனே வாளி சரசரவென கிணற்றின் உள்ளே சென்றது. நரி வயிறு நிறைய தண்ணீரை குடித்தது. தாகம் தணிந்த பின் மேலே வர பார்த்தது. மேலே இருந்து யாராவது கயிற்றை இழுத்தால்தானே என்னால் மேலே போக முடியும் என்று எண்ணியது. நேரமாக ஆக நரிக்கு அச்சம் தோன்றியது. அந்த நேரம் பார்த்து கிணற்றின் அருகே நாய் ஒன்று வந்தது. கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தது. அங்கு நரி இருப்பதைக் கண்டது. அது அந்த நரியிடம் கேட்டது, நரியே, உள்ளே என்ன செய்கிறீர்கள்? அதற்கு அந்த நரி கூறியது, நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறேன். என்ன அருமையான இடம் தெரியுமா? இங்கு மீன், கோழி, ஆடு எல்லாம் கிடைக்கின்றது என்றது நரி. அதை கேட்ட அந்த நாய் சற்றும் யோசிக்காமல் கயிற்றின் மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த வாளிக்குள் குதித்தது. அந்த வாளி சரசரவென கிணற்றின் உள்ளே போயிற்று. அப்போது நரி அமர்ந்திருந்த வாளி மேலே வந்தது. நரி கிணற்றின் மேலே வரும் வரை எதுவும் சொல்லாமல் கிணற்றின் சுவரை அடைந்ததும் நாயிடம், நான் இப்போது சொர்க்கத்திற்கும் மேலான இடத்திற்கு போகிறேன் என்று கூறி கிணற்றின் சுவரின் மேலே தாவி குதித்து தப்பியோடியது. பக்தர்களே, இந்த கதையின் மூலமாக நான் உங்களிடம் கூற வருவது எது தெரியுமா? வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக இருப்பது அவசியம். ஆனால் அதை வைத்து பிறரை ஏமாற்றவும், பொய்யான ஒன்றை கூறி அவர்களின் ஆசையை தூண்டவும் கூடாது. ஏனெனில் ஒரு நாள் அது உனக்கு திரும்பி வரும். மற்றவரை மீது நம்பிக்கை வைப்பதற்கு முன் சிந்திக்க வேண்டும். பிறர் வீசும் மாய வலைகளிலிருந்து ஏமாறாமல் இருக்க மனதையும் கண்ணையும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஓம் சரவணபவ.